Praise the Lord. Hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. இன்று நாம் வாசித்த சங்கீதங்களின் புஸ்தகம் 51வது அதிகாரம், அதனுடைய 12வது வசனம். அது இப்படியாக சொல்லுகிறது: உமது இரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இங்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, திரும்பவும் எனக்கு தந்து. அப்படி என்றால், ஒருவேளை இந்த தாவீதானவர் தான் இழந்ததை, ஆவியானவருடைய அந்த உணர்தலை தெரியாமல் இருந்திருக்கலாம், இரட்சணத்தின் சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், அதை குறைவாய் அவன் உணர்ந்திருக்கலாம். அதனால் அவர் என்ன சொல்லுகிறார்? திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நானும் நீங்களும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் வேதனையோடும் துயரத்தோடும் கலக்கத்தோடும் உபத்திரவத்தோடும் கூட நாம் வாழும் பொழுது நாம் இப்படியாக நினைக்கிறோம், என்னை உற்சாகப்படுத்துவதற்கு யாராவது இருப்பார்கள் என்று சொன்னால் நன்றாக இருக்குமே, என்னை ஆறுதல் படுத்துவோம், என்னை தேற்றுவோம், ஆற்றுவோம், என்னை எல்லா விதமான காரியங்களிலும் ஊக்குவிக்கும்படியாக யாராவது ஒருவர் இருந்தால் நல்லா இருக்குமே என்று சொல்லி நாம் நினைக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் நம்மை நிறைவான கிருபையினால், அவருடைய வல்லமையினால், அபிஷேகத்தினால் நிறைத்து நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு நிமிடம் அவரை நோக்கி நாம் பார்ப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, மீண்டுமாக நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய சந்நிதிக்குள்ளாய் கடந்து வருகிறோம். உம்முடைய உற்சாகத்தின் ஆவியை எங்களுக்கு ஊற்றும்படியாக, எங்களை உயிரூட்டுகிற அந்த ஆவியை ஊற்றும்படியாக, எங்களை ஊக்குவிக்கிற அந்த ஆவியை எங்கள் மேல் ஊற்றும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, லூக்காவின் சுவிசேஷம் 13வது வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, 11வது அதிகாரம் 13வது வசனத்தின்படியாக கேட்கிற எவனிலும் ஆண்டவரே, எவருக்கும் நீர் உம்முடைய ஆவியை நீர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இன்றைய தினம் எங்களோடு கூட நீர் பேசும். ஆண்டவரே, நீர் பேச வேண்டியதை ஆண்டவரே மிகவும் துல்லியமாகவும் தெளிவாகவும் எங்களோடு கூட நீர் பேச போகிற அதற்காய் ஸ்தோத்திரம். எங்களையும் எங்களுக்குள்ள சகலத்தையும் இரத்தத்தின் மறைவிலாய் மறைத்துக்கொள்ளும். உடைய பரிசுத்த நாமம் மகிமை எடுத்துக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எசேக்கியேலின் புஸ்தகம் 37வது அதிகாரம், அதனுடைய 1 முதல் 14 வரையுள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். நன்றாய் கவனியுங்கள். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து, எசேக்கியேல் என்ற தீர்க்கதரிசியின் மேல் அமர்ந்து, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். எல்லோரும் சொல்ல முடியுமா? உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவுண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை 4லும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும் படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள், எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று,
நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இங்கு இஸ்ரவேல் தேசத்தவர்கள் 3 விதமான காரியங்களை சொல்லுகிறார்கள். அதனுடைய 11வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், எங்களுடைய எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்று சொல்லி மிகவும் வேதனையோடு கூட கலக்கத்தோடு கூட பாரத்தோடு கூட அவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு பதிலளிக்கும்படியாக தேவன் என்ன சொல்கிறார்? 12வது வசனம், நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்ன உரைக்கிறார்? என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை பிரேத குழியை வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை பிரேத குழிகளில் வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். எல்லாரும் சொல்லுங்கள், கர்த்தருடைய ஆவி எனக்குள் அவர் வைப்பார். ஹல்லேலூயா. 1 பேதுரு 4வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, இந்த ஆவியானது மகிமையின் ஆவியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. தீத்து 3வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து இரட்சகராய் இருக்கிறதின் காரணமாக அதன் மூலமாய் நமக்குள் பரிசுத்த ஆவியானவரை சம்பூர்ணமாய் பொழிந்தருளுவார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களை, என்னிலும் உங்களிலும் பரிசுத்த ஆவியினை நிரப்பும்படியாக கர்த்தர் ஆசை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தாகம் உள்ளவராக வாஞ்சையுள்ளவர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் மேல் அவருடைய ஆவியை ஊற்றும்படியாக அவர் காத்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசித்து பாருங்கள். மாம்சமான யாவர் மேலும் கடைசி நாளில் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆவியானவர் மிகவும் தேவையானவராய் இருக்கிறார். ஆவியானது ஒரு சாதனம் அல்ல, ஒரு பொருள் அல்ல, அவர் ஒரு நபராய் இருக்கிறார். ஆவியானவர் என்று தான் ஆவியானது என்று அல்ல, ஆவியானவர் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்கள், இந்த ஆவியானவர் எப்படிப்பட்ட ஆவியானவர் என்று சொன்னால், நாம் சோர்வில் இருக்கும் பொழுது சோர்வில் இருந்து நம்மை உயர்த்தி ஊக்குவிக்கிற ஆவியானவராய் இருக்கிறார். நாம் மிகவும் தளர்ந்து இருக்கும் பொழுது, கலக்கம் அடைந்திருக்கும் பொழுது நம்முடைய தளர்ச்சியை மாற்ற, கலக்கத்தை மாற்ற, பயத்தை மாற்ற, நம்முடைய எல்லா விதமான சந்தேகங்களையும் மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, எசேக்கியேலின் இதே புத்தகத்தில் பார்க்கும் பொழுது 36வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட வேண்டும். புதிதான ஆவி கட்டளையிடும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கல்லான இருதயம், சந்தேகத்தின் இருதயம், கடினமான இருதயம், விசுவாசம் இல்லாத இருதயம், மற்றவர்களை அன்பு கூற முடியாத நிலைமையில் இருக்கிற இருதயம், மற்றவர்களை குற்றம் கூறுகிறதான இருதயம், எல்லாவற்றையும் எப்படியாக அவர் மாற்றுகிறார்? சதையான இருதயத்தை போல் அவர் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். எல்லோரும் சொல்லுங்கள், புதிதான ஆவி. என்னிலும் உங்களிலும் புதிதான ஆவி தேவையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கிருபை நிறைந்த அந்த ஆவியானவர் நமக்குள்ளாய் கடந்து வரும் பொழுது நம்முடைய அந்த கல்லான இருதயத்தை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அதனால தான் அவர் சொல்லுகிறார், 14வது வசனம் 37:14, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். ஹல்லேலூயா. அதை நன்றாய் புரிந்து கொள்ளும்படியாக தீர்க்க தரிசனமாக சில காரியங்களை இந்த எசேக்கியேலுக்காய் காண்பிக்கிறார். அதை தான் நாம் ஒரு சில காரியங்களை நாம் இன்று கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஏன் எசேக்கியேலை பள்ளத்தாக்கிലേക്ക് கொண்டு போக வேண்டும்? அவர் உயரமான ஒரு மலைக்கு மேலாகவோ ஒரு சிகரத்தின் மேலாகவோ கொண்டு போகலாமே என்று நாம் நினைக்கலாம். பிரியமானவர்களே, தேவன் எங்கு போக சொல்லுகிறாரோ நானும் நீங்களும் அங்கு போக வேண்டும். அதுதான் கீழ்ப்படிதல். எல்லாரும் சொல்லுங்கள், அதுதான்
கீழ்ப்படிதல், அதுதான் அனுசரித்தல், அதுதான் ஆசீர்வாதத்திற்கான முதற்படி பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இந்த எசேக்கியேல் அந்த பள்ளத்தாக்குக்குள்ளாய் கடந்து செல்லுகிறார். திரளாய் சிதறி கிடக்கிற எலும்புகளை காண்கிறார். மிகவும் உலர்ந்ததான எலும்புகள், ஒரு ஜீவனின் அம்சமும் இல்லாத எலும்புகள், ஒரு அழகு இல்லாத எலும்புகள், ஒன்றோடொன்று சேர்ந்து இணைந்து கிடப்பதல்ல, சிதறி கிடக்கிறதாய் அங்கு பார்க்கலாம். அங்கு கடந்து சென்று அங்கு பார்க்கிறார்கள். அந்த பள்ளத்தாக்கு நடுவில் நிறுத்தி, நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நின்று கொண்டிருக்கும் பொழுது நமக்கு சுற்றும் ஒரு ஜீவன் இல்லாத நிலைமை, ஒரு ஆசீர்வாதம் இல்லாத நிலைமை, ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத நிலைமை, ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையாக இந்த இஸ்ரவேலை போல நானும் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறோமா பிரியமானவர்களே? அதை தொடர்ந்து 2வது வசனம், என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். ஒரு சம பூமியில் நடப்பதே மிகவும் கடினமான காரியம். அப்படி இவ்வளவு எலும்பு கூட்டமாய் கிடக்கிறது, சிதறி கிடக்கிறது, எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கல, கிரமமாய் வைக்கல, எல்லாம் சிதறி கிடக்கிறது. அதன் மத்தியில் அவன் சுற்றி நடக்க செய்தார் என்று சொல்லுங்கிற விதமாக நானும் நீங்களும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு சுற்றோட சுற்று பிரச்சனைகள் தான், சுற்றோட சுற்று எல்லா விதமான போராட்டம் தான், சுற்றோட சுற்று உபத்திரவங்கள் தான். நாம் மிகவும் கவலைப்பட்டு வேதனைப்பட்டு நாம் நிந்தனைகளை சகித்து நாம் வேதனையோடு கூட நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோமா? யோவானின் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33வது வசனம், இயேசுவானவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன் என்று சொன்னார். உலகத்தை ஜெயித்த இயேசுவானவர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லோரும் சொல்லுங்கள், இயேசுவானவர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு இருக்கும் என்றாலும் இயேசு இல்லை என்றால் அது நன்மை இல்லை என்று தான் நான் சொல்லுவேன் பிரியமானவர்களே. இந்த உலகத்தில் ஒன்றுமே நமக்கு இல்லை என்றாலும் இயேசுவானவர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் நமக்கு எல்லாமே இருக்கும் என்று தான் நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நான் சொன்னது புரியுதா பிரியமானவர்களே? நம்முடைய இயேசுவானவர் எல்லாவற்றுக்கும் மேலானவராயிருக்கு. அவருடைய நாமம் எல்லாவற்றுக்கும் மேலான நாமம், எல்லாவற்றுக்கும் சிறந்த நாமம், எல்லாவற்றுக்கும் மகிமையான நாமம் இயேசுவின் நாமம் பிரியமானது. அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு குறை ஏதும் இல்லை பிரியமானவர்களே. அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக அவர் முற்றுப்புள்ளி வைப்பார். இந்த உலகத்தில் இருக்கிற சத்ருவானவன் ஒரு காரியத்தை சொல்லி அவன் முற்றுப்புள்ளி வைப்பதுக்கு போல அல்ல. அதை தொடர்ந்து புள்ளிகளை தேவன் வைத்து விடுவார். தொடர்ந்து புள்ளிகளை வைப்பார் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் தொடரும் ஒரு புதிய துவக்கம் இருக்கிறது என்ற அர்த்தம். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை சத்ருவானன் சொல்லி இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில் இந்த உலர்ந்த எலும்புகளைப் போல மிகவும் காய்ந்து போய் உலர்ந்து போய் ஒரு சாத்தியமும் இல்லை, இதிலிருந்து ஒன்றும் நன்மை நாம் எதிர்பார்க்கவே முடியாது என்ற நிலைமையில் இருந்தாலும் தேவன் சொல்லுகிறார், அந்த இடத்தில் புதிதான காரியங்களை உங்களுக்கு நான் கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். அந்த இடத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் அந்த நல்ல முடிவை எரேமியா 29:11 படியாக அந்த நல்ல முடிவை நமக்கு தர அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. நானும் நீங்களும் பிரச்சனையோடு கூட இருக்கும் பொழுது இந்த உலர்ந்த எலும்புகள் என்னத்தை காண்பிக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஏழ்மையான நிலைமை, எப்பொழுதும் வியாதியின் நிலைமை, எப்பொழுதும் நிம்மதி இல்லாத நிலைமை, எப்பொழுதும் நாம் சச்சரவும் சண்டையும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்கிற நிலைமை, நாம் எங்கு போனாலும் பிரச்சனை, எந்த இடத்தில் கடந்து சென்றால் ஒரு தோல்வி, எந்த இடத்தில் கடந்து சென்றாலும் ஒரே போராட்டம் என்று கலங்கி போயிருக்கிறோமா பிரியமானவர்களே? நம்மை சுற்றிலும் அப்படியாகத்தான் இருக்கிறது. ஆனால் இங்கு என்ன சொல்லுகிறார் பாருங்கள், 3வது வசனம், அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். இங்கு பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான சுற்றுச்சூழல்களை பார்க்கும் பொழுது, இந்த உலர்ந்த எலும்புகளை போன்று பார்க்கும் பொழுது இதிலிருந்து ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது, இதிலிருந்து ஒரு நன்மையும் கிடைக்காது, இதெல்லாம் முடிந்து போன கதை, எல்லாம் க்ளோஸ்டு சாப்டர், கலாஸ் குள்ளு கலாஸ் இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் we should never open our mouth to tell the facts and explain our feelings, explain our fears that everything is over, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நாம் வாய்களை திறந்து அறிக்கையிடவே கூடாது. ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நீதிமொழிகள் 18வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள்.
மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மைதான பிரியமானவர்களே? நம்முடைய நாவில் ஒரு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் இங்கு பாருங்கள், இயேசுவான இந்த பிதாவான தேவன் இந்த தீர்க்கதரிசனத்தில் தீர்க்கதரிசன முறை என்று சொல்லுகிறார். யாரிடத்தில் உரைக்க சொல்லுகிறார்? எலும்புகளிடத்தில், உலர்ந்த எலும்புகளிடத்தில். உலர்ந்த எலும்புகளுக்கு கண்கள் இருக்கிறதா, காதுகள் இருக்கிறதா? ஒன்றுமில்லை. ஆனாலும் இயேசுவின் வார்த்தையை பேசும் பொழுது, கர்த்தருடைய அந்த வார்த்தையை பேசும் பொழுது காது இல்லை என்றாலும் அது கேட்கும் பிரியமானவர்களே. அது கண்கள் இல்லை என்றாலும் அது காணும். அவர்கள் இருதயம் இல்லை என்றாலும் அது உணரும் பிரியமானவர்களே. நான் சொல்வதை புரியுதா உங்களுக்கு? உங்களுடைய நிலைமைகளுக்கு நீங்கள் பேச வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கண்களை மூடிய வண்ணமாக உங்களுடைய வாழ்க்கையில் எந்த நிலைமையா இருந்தாலும் சரி, இந்த உலர்ந்த எலும்புகளை போன்ற நம்பிக்கையற்ற நிலைமையா இருக்கிற அந்த நிலைமைக்கு நேராக நீங்கள் பேச போகிறீர்கள். உங்களுடைய நிலைமை எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் பேச வேண்டும். கர்த்தருடைய வசனத்தில் தான் நமக்கு மன மகிழ்ச்சி உண்டு பிரியமானவர்கள். 119வது அதிகாரம் 77வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனத்தை நேசிக்கும் பொழுது அதில் மன மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 143வது வசனம் அதே அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, நானும் நீங்களும் இக்கட்டும் நெருக்கமுமா இருக்கிற பொழுது, கலக்கத்தில் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வேதமே என்னுடைய மன மகிழ்ச்சி என்று நாம் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க, கர்த்தருடைய வசனமே என் மன மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. 165வது வசனம் நீங்கள் வாசித்து பாருங்கள். அதே அதிகாரம் மிகுந்த சமாதானம் என்று சொல்லப்பட்டது. கர்த்தருடைய வசனத்தை நேசிக்கிறவர்களா இருக்கிறீர்களா? உங்களுக்கும் எனக்கும் இருப்பது மன மகிழ்ச்சி, உங்களுக்கும் எனக்கும் இருப்பது மிகுந்த சமாதானம், உங்களுக்கும் எனக்கும் இருப்பது பரிசுத்தம் பிரியமானவர்களே. யோவான் 15:13 சொல்லுகிறது, 15:3 சொல்லுகிறது, அவருடைய உபதேசத்தினாலே நீங்கள் பரிசுத்தமாயிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் கர்த்தருடைய வசனத்தால் பரிசுத்தப்படுத்தும்படியாக நிச்சயமாக அவர் நம்மை நடத்துவார் பிரியமா. எல்லாரும் சொல்லுங்க, நிச்சயமா என்னை நடத்துவார். யோவான் 5வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய வசனம் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் முடிந்து போயிற்று என்று சொல்லுவதற்கு பதிலாக, என்னுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறபடியினால், கர்த்தருடைய வசனம் என்னோடு கூட இருக்கிறபடியினால் நான் நிச்சயமாக ஜீவிப்பேன். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியாக நான் இயேசுவோடு கூட பிழைப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் இயேசுவோடு கூட பிழைப்பேன், நான் இயேசுவோடு கூட ஜெயம் கொள்ளுவேன், இயேசுவோடு கூட முன்னேறுவேன், இயேசுவோடு கூட நான் உயர்வேன், இயேசுவோடு கூட எல்லாவற்றையும் வெற்றி சேர்க்க கர்த்தர் நிச்சயமாக எனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுங்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஒருவேளை சுற்றுச்சூழல்கள் மிகவும் மோசமாக இருக்கலாம், மிகவும் இருளடைந்ததாக இருக்கலாம், ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம், என்ன ஆகுமோ என்று சொல்லி கலக்கத்தோடு கூட இருக்கலாம். அதன் மத்தியிலும் நானும் நீங்களும் சொல்ல வேண்டியது, கர்த்தர் சொல்லுகிற இந்த தீர்க்கதரிசன வார்த்தையை தான் நானும் நீங்களும் சொல்ல வேண்டும் பிரியமானவர்களே. அப்படி சொல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். இவன் இந்த தீர்க்கதரிசன ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலர்ந்த எலும்புகள் ஜீவிக்குமா? அவர் சொல்லுகிறார், எனக்கு தெரியாது என்று சொல்லலை. மாறாக உலக பிரகாரமாக எனக்கு புத்திக்கு எட்டுகிற விதமாக பார்க்கும் பொழுது இது சாத்தியமில்லை என்று சொல்லலை. மாறாக அவன் என்ன சொன்னான்? ஆண்டவரே உமக்கு தெரியும், தேவரே நீர் அறிவீர் என்று சொல்லுகிறார். நம்முடைய நிலைமைகளை நன்காய் அறிகிற ஒரு தேவன் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய நிலைமையை நன்காய் அறிகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய நிலைமை ஒருவேளை இப்பொழுது சோர்ந்து போயிருக்கலாம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் சத்துவத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 40வது அதிகாரம் 28வது வசனம் நீங்கள் வாசித்து பாருங்கள். நம்முடைய அநாதி தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் சோர்ந்து போவதும் இல்லையாம், இளைப்படைவதும் இல்லையாம். ஹல்லேலூயா. அந்த சோர்ந்து போகாத தேவன், இளைப்படையாத தேவன், என்னையும் உங்களையும் அவர் ஊக்குவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார், அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். எல்லோரும் ஒரு கரங்களை உயர்த்தி வண்ணமா இந்த தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. நானும் நீங்களும் பல வேளைகளில் இந்த நிலைமைகள் இப்படியாக இருக்கும்போது எல்லாம் சோர்ந்து போவோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ தளர்ந்து போகாதே, நான் உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை தப்புவிப்பேன், என் வலங்கரங்களால் தாங்கி உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நிச்சயமாக உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் பிரியமானவர்களே. இங்கே பாருங்கள், இந்த எலும்புகள் எல்லாம் இப்படி இருக்கிறது. அந்த எலும்புகள் இடத்தில் இந்த தீர்க்கதரிசியானவர் அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அந்த எலும்புகள் எல்லாம்
என்ன செய்கிறது பாருங்கள், ஒன்றோடு ஒன்று இணைகிறது. இங்க பாருங்கள் 7வது வசனம், ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டு இருக்கையில் 8வது வசனம், நரம்பும் மாம்சமும் அதன் மேல் தோள்கள் எல்லாம் வந்துருச்சு. அதற்கான அங்கே ஆவி இல்லை, ஜீவன் இல்லாமல் இருந்தது. அதற்கு பிறகு அந்த ஆவியானவரை, அந்த மூச்சு காற்றை உள்ளே வரும்படியாக அழைக்கிறார். அது உள்ளே வந்த உடனே என்ன ஆயிடுச்சு பாருங்கள், 10வது வசனம், ஆவி அவர்களுக்கு பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். இங்கே கவனிங்கள், சற்று கவனியுங்கள். தீர்க்கதரிசியான அந்த எசேக்கியேல் அந்த பள்ளத்தாக்குக்குள்ளாய் கடந்து போகும் பொழுது தனிமையாக கடந்து சென்றார். எல்லோரும் சொல்லுங்க, தனிமையாக கடந்து சென்றார். நானும் நீங்களும் ஒருவேளை வேதனையின் பள்ளத்தாக்கில் கடந்து போகும் பொழுது தனிமையில் தான் நான் இருப்போம். கண்ணீரின் பள்ளத்தாக்கில் வழியாக கடந்து போகும்போது தனிமையில் தான் இருப்போம். மரணத்தின் பள்ளத்தாக்கில் வழியாக நான் கடந்து போகும் தனிமையில் தான் இருப்போம். ஆனால் இவன் வெற்றி சிறந்தவனாக, இங்க பாருங்கள், ஒரு பெரிய சேனையாய் நின்றார்கள். அவர்கள் மத்தியில் சேனையோடு கூட சேனையாய் நிற்கும்படியாக எப்படி அந்த தீர்க்கதரிசிக்கு முடிந்தது நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. அதனுடைய ரகசியம் நான் சொல்லி தருகிறேன். இந்த தீர்க்கதரிசியானவர் கர்த்தர் சொன்ன வார்த்தையின் படியாக அவர் நடந்தார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தையின் படியாக நடந்தார். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் நம்மை நாமே தாழ்த்துகிறோமோ அந்த இடங்களில் எல்லாம் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். யாக்கோபு 4வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, தாழ்மை, நம்முடைய கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. தாழ்மைப்படுவது என்று சொன்னால் we have to make ourselves low. LOW. எல் என்று சொல்லுவது என்னவென்று சொன்னால் we have to listen to his voice. ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கவனிக்க வேண்டும், மிகவும் கவனமாய் உற்று கவனிக்க வேண்டும். இவன் அப்படியாக செய்தான். 2 ஓ என்று சொல்லுவது we have to obey his instructions. அவர் சொல்லுகிற அந்த கற்பனைகளை அதே போல நாம் தொடர்ந்து நாம் வாழ வேண்டும். இவர் என்ன சொன்னார், நீ அந்த எலும்புகளை நோக்கி நீ தீர்க்க தரிசன முறை என்று சொன்னார். அதுபோல் அவன் உரைத்தான். எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு சேர்ந்து எல்லாம் செய்தான். அதை தொடர்ந்து அது கடைசியாக அந்த தேவனோடு கூட இணைந்து அவன் வேலை செய்தான். தேவனோடு இணைந்து என்ன செய்தான் என்று சொன்னால் he worked out with the guidance of God. ஆண்டவருடைய ஆலோசனையின் பிரகாரமாக அவன் அந்த ஆவியை அந்த சரீரத்திற்குள்ளாக, எலும்புகள் எல்லாம் கூடியாகி விட்டது, சதை வந்து விட்டது, நரம்பு வந்து விட்டது, தோல் வந்து விட்டது, எல்லாம் இருக்குது, ஆனால் ஜீவன் இல்லை. அப்போ ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார், ஆவியானவர் இடத்தில் நீ தீர்க்க தரிசன முறை என்று சொல்லி. ஆவியானவர் வந்த பொழுது அவர்கள் எல்லோரும் ஜீவன் அடைந்து மிகவும் பலத்த ஒரு சேனையாய் காலூன்றி நின்றார்கள் என்று பார்க்கிறோம். தனிமையில் சென்றவன் தான், ஆனால் இப்பொழுது சேனையோடு கூட நின்று கொண்டிருக்கிறான். நீங்கள் எத்தனை பேர் அப்படியாக நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள்? நீங்கள் தனிமையில் இருக்கிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னார், கர்த்தருடைய வார்த்தையை முற்றுமாய் நீங்கள் கேட்டு அனுசரித்து நடப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதை முற்றிலுமாய் நான் நிச்சயமாக பின்தொடர்வேன், இதிலிருந்து ஒரு நாளும் பின் மாற மாட்டேன் என்று சொல்லி அதன்படியாக நீங்கள் ஜீவிப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக நீங்கள் தனிமையில் அல்ல, போனது போல அல்ல, திரும்பி வரும் பொழுது ஒரு பெரிய சேனையோடு கூட கடந்து வர கர்த்தரால் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். பிரியமானவர்களே, நானும் நீங்களும் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். தேவனே, நீர் ஒருவர் எனக்கு போதுமாண்டவரே, நீர் என்ன சொல்லுகிறீர் அதுபோல நான் செய்வேன். எல்லாவற்றையும் அருகிற தேவன் நீர் ஆண்டவரே. எனக்கு இந்த குருவி மூலையில் எனக்கு கொஞ்சம் தான் எனக்கு தெரியும், கொஞ்சம் தான் எனக்கு புரியும், கொஞ்சம் காரியம் தான் எனக்கு பார்க்க முடியும். ஆனால் எல்லாவற்றையும் அறிகிற தேவன், எல்லாவற்றையும் காண்கிற தேவன், எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமையுள்ள தேவன், என்னை நேசிக்கிற தேவன், நித்தியமாக என்னை நடத்த வல்லவராய் இருக்கிற தேவன், எனக்காக உங்களுக்காகவும் அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு திரும்பி வந்து அழைத்து செல்லுவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை சொன்ன தேவன், அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் ஒரே ஒரு காரியம் செய்ய வேண்டும். இந்த எசேக்கியேலை போல கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை போலவே நாம் செய்வோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் அனுகிரகமாய் மாற்றுவார். இந்த காரியத்தில் ஒரு காரியத்தை இங்கே பாருங்க, அவர் தனியாக போனாங்க, ஆனால் கர்த்தருடைய வார்த்தையும் எல்லாவற்றையும் அனுசரித்த பொழுது ஒரு பெரிய சேனையாய் நின்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நிலைமைகளை பார்த்தால் ஒரு விதத்திலும் இது சாத்தியமே இல்லை என்று தோன்றும். ஆனால் லூக்கா 1
37வது வசனம், 1வது அதிகாரம் 37வது வசனம். For with God nothing will be impossible. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை பேர் சொல்ல முடியும் பிரியமானவர்களே? வாழ்க்கையில் வேலை இல்லாமல் நான் தவித்து கொண்டிருக்கிறேன், உண்மைதான். ஆனால் என்னுடைய தேவன் என்னுடைய தேவையை அறிவார். ஹல்லேலூயா. ஒருவேளை என்னுடைய திருமணம் ஆகிவிட்டது, குழந்தைகள் இல்லாமல் நான் தவித்து கொண்டிருக்கிறேன், ஆனால் என்னுடைய தேவையை தேவன் அறிவார். ஒருவேளை நான் திருமணத்திற்காக நல்லொரு வாழ்க்கை துணையை தேடிக்கொண்டிருக்கிறேன், இதுவரை கிடைக்கவில்லை, ஆனால் தேவன் ஏற்ற வேளை எனக்கு ஒரு நல்லொரு துணையை தருவார். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பொருளாதார பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக என்னால் முடியவில்லை, ஆனால் தேவன் எனக்கு நிச்சயமாக உதவி செய்ய. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பிரியமானவர்களே? எந்த இடங்களில் எல்லாம் நீங்கள் போராட்டத்தில் இருக்கிறீர்களோ அந்த இடங்களோடு கூட நீங்கள் இன்றைய தினம் நீங்கள் தீர்க்க தரிசனமாக பேசப்படும். எல்லோரும் எழுந்து நிற்போம் பிரியமானவர்களே. எழுந்து நின்ற வண்ணமாக நம்முடைய அந்த விசுவாசத்தின் அறிக்கையை, கர்த்தருடைய வார்த்தையை அவரிடத்தில் நாம் சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை பிரியமானவர்களே. அவர் நம்மேல் நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வாதமாய் அனுகிரகமாய் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. அங்கே இருந்தது எல்லாம் பெரும் உலர்ந்த எலும்புகள் தான், சிதறி கிடந்த எலும்புகள் தான். ஆனால் சிதறி கிடந்தது எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன பொழுது எல்லாம் ஒன்று கூடி வந்தது. எல்லாரும் சொல்லுங்கள், ஒன்று கூடி வந்தது. நானும் நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நிலைமைக்கு நேராக பேசும் பொழுது சகலமும் ஒன்று சேர்ந்து கடந்து வரும் பிரியமானவர்களே. அந்த இடத்தில் கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தை மீண்டுமாக நீங்கள் விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய்யும் பொழுது அது ஒரு ஜீவனுள்ள ஒரு ஆசீர்வாதமாக அனுகிரகமாக கர்த்தர் மாற்றித்தர அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த இடத்தில் முடியாது என்று சொல்லப்பட்ட அந்த நிலைமை இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து புதிதான ஒரு துவக்கத்தை கர்த்தர் உண்டு பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லோரும் கண்களை மூடிய வண்ணமாக வாய்களை திறந்து, தேவனே உம்மிடத்தில் எங்களை முழுமையாய் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. நீர் குயவனாய் இருக்கிறீர் ஆண்டவர், நாங்கள் களிமண் ஆண்டவர். எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிறோம். ஒருவேளை எங்களுடைய குற்றங்களினால் தான் இந்த பிரச்சனைகள் இருக்கிறது, எங்களுடைய குறைகளினால் தான் எங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க கரை தான் எங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கிறது ஆண்டவரே. அதை எல்லாவற்றையும் மாற்றி போடும்படியாக உம்முடைய கரங்களாய் எங்களை ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரை முற்றுமாய் எங்களை வணைந்து கொள்ளும் ஆண்டவரே. வேண்டாத விதமான அந்த களிமண்ணில் இருக்கிற கற்களை நீர் எடுத்து போடும், அந்த முற்களை நீர் எடுத்து போடும், வேண்டாத அந்த குச்சிகளை எல்லாவற்றையும் எடுத்து போடும் ஆண்டவரே. வேண்ட விதமான அந்த தண்ணீரை ஆண்டவரே ஊற்றி அதை நன்காய் பிசைந்து ஒரு அழகான ஒரு அருமையான ஒரு பாத்திரமாய் வணைந்து கொள்ளும்படியாக எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு தெரியாது ஏது நன்மை என்று, எங்களுக்கு தெரியாது எது நல்லது என்று எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. நீர் எங்களை நன்மையான ஒரு பாத்திரமாய், ஒரு அழகான ஒரு பாத்திரமாய், ஒரு உபயோகமுள்ள ஒரு பாத்திரமாய் ஆண்டவரே நீர்தாமே ஆண்டவரே வணைந்து கொள்ளுகிற ஒரு பாத்திரமாய் ஆண்டவரே நீர் எங்களை நீர் வணைந்து கொள்வதற்காய் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் ஒப்புவிக்கிறோம் என்று சொல்லுங்கள். இந்த நேரத்தில் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை மன்னித்து நம்மை எல்லாவற்றிலும் எல்லா பாவங்களையும் கழுவி சுத்திகரித்து நம்மை முற்றிலுமாய் ஒரு புதிய பாத்திரமாய் மாற்ற அவர் வல்லவராக இருக்கார். நீங்கள் எல்லாரும் சொல்லுங்க, நம்ம வாசித்தது போல எசேக்கியேல் 36:26 பிரகாரமாக நம்முடைய கல்லான இருதயத்தை கர்த்தர் மாற்றி போட அவர் வல்லவராக இருக்கார். எல்லாரும் ஒப்பு கொடுங்கள் பிரியமானவர்களே, எல்லாரும் ஒப்பு கொடுங்கள். வாய்களை திறந்தவண்ணா யாரையும் பார்க்காதீங்க, வாய்களை திறந்த வண்ணமாய் பேசுங்கள், கர்த்தரிடத்தில் பேசுங்கள். என்னுடைய கல்லான இருதயத்தை மாற்றி போடும் ஆண்டவரே, அவிசுவாசத்தின் இருதயத்தை மாற்றி போடும், சந்தேகப்படுகிற இருதயத்தை மாற்றி போடும், என்னுடைய பாவம் நிறைந்த இருதயத்தை மாற்றி போடும், என்னுடைய எல்லா விதமான உலக பிரகாரமான சிந்தைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இருதயத்தை மாற்றி போடும் ஆண்டவரே. உம்முடைய புதிய ஆவி எனக்கு தாரும் ஆண்டவரே, உம்முடைய நிறைவான ஆவி எனக்கு தாரும் ஆண்டவரே, நிலைவரமான ஆவி எனக்கு தாரும் ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் ஆவி எனக்கு தாரும் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரிப்பதற்காய் சோத்திரம், உம்முடைய கிருபையினால் நிரப்பி ஆண்டவரே ஆசீர்வதிப்பதற்காய் சோத்திரம் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. என்னில் இருக்கிற எல்லா உலர்ந்த அவஸ்தைகளையும் நீர் மாற்றுவதற்காய் சோத்திரம், எல்லா விதமான ஆண்டவரே நிலைமைகளையும் மாற்றுவதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை சோத்திரிக்கிறோம். நீதிமொழிகள் 17:22 சொல்லுகிறது, மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த இடங்களில் உலரும்படியாக மிகவும் வறண்ட நிலைமையில், மிகவும் எல்லாம் சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறீர்களோ அந்த இடத்தில் மனமகிழ்ச்சி கொண்டு வர ஒரே ஒரு வழி கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வாருங்கள் பிரியமானவர்களே. கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தை நீங்கள் பேசுங்கள். என்னுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைகள் மேலும் கர்த்தாவே நீர்
பொறுப்பெடுத்துக் கொள்ளும் என்று ஒப்பு கொடுங்கள் பிரியமானவர்களே. எனக்கு அதை தாரும் இதை தாரும் என்று சொல்வதற்கு பதிலாக விசுவாசத்தோடு கூட இயேசுவின் வார்த்தையை இறுக்கமாய் பிடித்துக் கொள்ளுங்கள். தேவனே, உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காய் நன்றி, உம்முடைய பரிசுத்த ஆவிக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் இடைப்படுவதற்காய் சோத்திரிக்கிறோம். நீர்தாமே எங்களோடு கூட இடைப்படுவதற்காய் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை சோத்திரிக்கிறோம். உங்களுடைய நிலைமைகளுக்கு நேராக நீங்கள் பேசுங்கள். இயேசுவே, எங்களுடைய நிலைமைக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காய் நன்றி என்று சொல்லுங்கள் பிரியமானவர்களே. அவர் நிச்சயமாய் மாற்றி தருவார். எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி தருவார். சங்கீதம் 55:22 அதிகாரம் சொல்லுகிறது, நம்முடைய பாரங்களை நம்முடைய சுமைகளை அவரிடத்தில் ஒப்புவிக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் மாற்றி போடுவேன் என்று சொல்லி இருக்கிறார். எல்லாவற்றையும் புதிதாக அவர் வல்லவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. எந்த இடங்களில் நீங்கள் கலக்கத்தோடு கூட இருக்கிறீர்களோ அந்த கலக்கத்தை மாற்ற அவர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். நொறுங்குண்டு இருதயம் உள்ளவர்கள் சமீபமாக இருக்கிற தேவன் உங்களுக்கு சமீபமாக இருக்கு. எல்லோரும் சொல்லுங்கள், வாய்களை திறந்த வண்ணமாய், தேவனே என்னை தொடுவதற்காய் நன்றி என்று சொல்லுங்கள். பிதாவே, எங்களை தொடுவதற்காய் நன்றி. இயேசுவே, உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவுவதற்காய் நன்றி. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தால் எங்களை நிரப்புவதற்காய் நன்றி என்று சொல்லுங்கள் பிரியமானவர்களே. நிச்சயமாக உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். உங்களுடைய நிலைமைகளுக்கு ஒரு மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. நீங்கள் நிலைமைகளை கண்டு அஞ்ச வேண்டாம். உங்களுடைய பிரச்சனைகளை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம். நானும் நீங்களும் அஞ்ச வேண்டியது ஒரே ஒருவருக்கு மட்டும்தான், நம்முடைய கர்த்தரும் சிருஷ்டிகருமாய் இருக்கிற தேவனை தான் நாம் பயப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம் பயபக்தியோடு கூட அவரை நாம் அண்டிக் கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டமும் கர்த்தர் மாற்றி தருவார். அவர் அந்த யுத்தத்தை ஏற்றெடுத்துக் கொள்வார். ஜெயம் நமக்கு தரும்படியாக அவர் அந்த யுத்தத்தை ஏற்றெடுத்துக் கொள்வார் பிரியமானவர்களே. எந்த இடங்களில் இருந்தாலும் தேவனே எங்களை ஒப்புவிக்கிறோம் என்று சொல்லுங்கள். எந்த அடிமை பழக்க வழக்கமா இருந்தாலும் சரி, அதை மாற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்யும்படியாய், உறுதுணையாய், உங்களோடு கூட ஊக்குவிக்கும்படியாக, உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக, உங்களை உயர்த்தும்படியாக உங்களுக்கு சமீபமாய் நின்று கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. Thank you Lord. இந்த நேரத்தில் ஒரு காரியத்தை நாம் அவரிடத்தில் ஒப்புவிப்போமா? என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் இந்த நாளில் செய்யுமே, ஒரு அற்புதம் இந்த நாளில் செய்யுமே. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவே, உம்முடைய சந்நிதிக்குள்ளாக நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் மீண்டுமாய் கடந்து வருகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா உலர்ந்த நிலைமைகளையும் மாற்ற நீர் ஒருவரால் ஆண்டவரே உம்மால் கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் அறிவீர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் மாற்றி போட உம்மால் கூடும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் சமர்ப்பிக்கிறோம். எல்லா நிலைமைகளிலும் எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவி சுத்திகிறது. ஒரு புதிதான ஆவி எங்களில் ஊற்றி ஆண்டவரே, உம்முடைய வல்லமையோடு கூட உம்முடைய மகிமையாய் உம்முடைய பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு கிருபை தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு தருகிற சுகத்திற்காய் ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 107 அதிகாரம் 20 வசனத்தின் படியாக உம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிற தேவன் என்று நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. எங்களை அழிவுக்கு தப்புவிப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை குணமாக்குவதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை சௌக்கியமாக்குவதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை ஆரோக்கியத்தால் நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சமாதானத்தால் நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சந்தோஷத்தால் நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நம்பிக்கையால் எங்களை நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய ஆண்டவரே, நீர் உம்முடைய விசுவாசத்தால் எங்களை நிரப்புவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களையும் எங்களுக்குள்ள சகலத்தையும்
உம்முடைய கரங்களாய் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. அடுத்த முறை நாங்கள் கடந்து வரும் பொழுது என்னுடைய தேவனானவர் பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் செய்தார் என்று சொல்லி சாட்சி சொல்லக்கூடிய அவர் கிருபையை எங்களுக்கு தருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு போதுமான இளைப்பாறுதலை தருவதற்காய் ஸ்தோத்திரம், போதுமான கிருபையை தருவதற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய மாறாத பிரச்சனத்தை எங்களை மறைத்துக் கொள்வதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இரும், எங்களை வழி நடத்தும். சகல கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.